எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கார்டனிங் vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹார்வெஸ்டிங், கொஞ்சம் க்ளீனிங், கொஞ்சம் டிரான்ஸ்பிளான்டிங் இதெல்லாம் சேர்த்தது தான் இன்றைக்கான vlog. ஸோ முதல்ல ஹார்வெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வேட்டைன்னு தான் சொல்லணும். இந்த தடவை வந்துட்டு நான் 2 வகையான கத்திரிக்காய் வச்சேன். நல்லா இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, பைங்கன் பர்த்தா இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த வெரைட்டி ப்ளஸ் நீல கத்திரிக்காய் போன வருஷம் வச்ச அதே வெரைட்டி. அதே போல் இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் நிறையவே இடத்துல வந்துட்டு காய்கறி எல்லாம் நட்டோம். போன தடவை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுங்கிறதால இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கிச்சனுக்கு வெளியில் வந்ததுமே ஒரு ஸ்லோப்பான ஏரியா இருக்கும், அந்த இடத்துல வச்சுருக்கேன் நான். அந்த இடத்துல 2 தக்காளி, 2 கத்திரிக்காய். இது மேலே ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துலேருந்து படர்ற கொடி மேலே வந்திருக்கு. ஸோ 2 தக்காளி, 2 அந்த பெரிய கத்திரிக்காய். இன்னும் கொஞ்சம் ஸ்லோப் மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா நிறையவே வந்து வெண்டைக்காவும் இருக்குது. வெண்டைக்காய் இன்னும் பெருசாக வரல. இப்போ தான் வந்துட்டு க்ரோ பேக்ஸில் வந்துட்டு எல்லாம் வச்சிட்ருக்கேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுதான். ப்ளஸ் 2 பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்துட்டு பூமியோடையே வச்சுருக்கேன். அது வந்து அப்படியே கீழே படர்ந்துட்டு போகும். இந்த இன்னொரு 2 கத்திரிக்காய். ஸோ மொத்தம் வந்துட்டு 4 பெரிய கத்திரிக்காய் செடி, 4 இந்த நீல வாக்கில் வைக்கும் இல்லையா அந்த கத்திரிக்காய் செடி ஓரளவுக்கு இந்த தடவை நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்லோப் ஏரியா. அண்ட் ஃபைனலாக அகத்திக்கீரை வந்துட்டு வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் நல்லா பெருசாகி வந்து வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 செடியும் இருக்குது. அது அந்த சைடு கிச்சனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஏரியாவில் வச்சுருக்கேன். அதையும் காட்டுறேன் நான். இந்த தடவை இங்கே நியூ ஜெர்சியில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை, காற்று. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு செம காற்று. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 36 மணி நேரத்துக்கு எங்களுக்கு பவர் கட் இருந்தது. ரொம்ப காற்று. அதனால் செடியெல்லாம் வந்துட்டு கொண்டு வரவே முடியல. மழை பெய்யறதுல வந்துட்டு நிறையா புல் இது முளைச்சிடுது. களையும் எக்கச்சக்கமாக இருக்குது. களையை க்ளீன் பண்ணலான்னா மழை விட்டு காற்று விட்டால் தானே வர முடியும். அதுவே வர முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பு தண்டுக்கீரை நல்லா வந்துட்டுருக்கு. சிகப்பு தண்டுக்கீரை இல்லை, சிகப்பு கீரை. இன்னும் எனக்கு கீரை வெரைட்டி வந்து தெரில. இது வந்துட்டு அரைக்கீரை. அதை வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து என்னோடய கிச்சனுக்கு பின்பக்கம் இருக்கிற ரெய்ஸ்ட் பெட். போன தடவை இங்கே தான் கீரை ட்ரை பண்ணலான்னு பண்ணி சரியாக வரல. இந்த தடவை வந்துட்டு கீரையாக நானான்னு ஒரு போராட்டத்தில் வந்துட்டு ஓரளவுக்கு அகத்திக்கீரை, இந்த சிகப்பு கீரை வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. 2 முட்டைக்கோஸும் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இது வரைக்கும் முட்டைக்கோஸ் ஹார்வெஸ்ட் பண்ணதில்லை. நான் அது கூட போராடிக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கேருந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார், அந்த செடி பாவம் வாய் இருந்தால் அழுதுரும் அப்படின்ட்டு. ஒரு வழியாக செடியோடையே பிடுங்கிட்டேன். ஏன்னா முட்டைக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த செடியை வேரோடு எடுத்துடணும். ஒரு வழியாக அது கூட போராடி என் மேலேயே மண்ணை வாரி போட்டு எடுத்துட்டேன் நான். 2 முட்டைக்கோஸ் இருந்தது. இது 1. இது வந்து அடுத்தது. முட்டைக்கோஸும் காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு பூச்சி தாக்கம் ஒன்று வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. இது வந்து சஸ்டைனபிள் கார்டனிங்க்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த தடவை ஒரு ஆசைக்கு வந்துட்டு வச்சேன். அண்ட் இந்த 2வது கோர்ஸ் வந்துட்டு எப்படியோ டக்குன்னு எடுத்துட்டேன். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்டுன்ற மாதிரி 2வது இதுலேயே எடுத்தாச்சு. பார்ப்போம் அடுத்த ஹார்வெஸ்ட்லாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ ஒரு நல்ல டீசன்ட் சைஸுக்கு தான் இருந்தது 2 முட்டைக்கோஸுமே. ஸோ அந்த கிளைய ஃபுல் எடுத்து அதை அப்படியே மக்கி போக விட்டுட்டு அதையே அப்படியே உரமாக வந்து எடுத்துருவோம். ஆனால் இந்த பெட்லேருந்து இதை எடுக்கிறது தான் பெட்டர். காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா பூச்சி தாக்கம் இந்த தடவை. இந்த ஜாப்பனீஸ் பக் பீட்டில்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு நிறையவே வந்துட்டு இந்த தடவை எங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்றதை விட இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இந்த நித்திய கல்யாணி பிச்சிப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது, ப்ளஸ் லெமன் அந்த மரமும் அங்கே. அது எல்லாமே தொட்டியில் தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் என்னால் வின்டருக்கு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போக வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு மேல் போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ கீழே வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் நிறையா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 3 ரெய்ஸ்ட் பெட்ஸ் இருக்குது. மேலேயும் நான் வந்துட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கொடிக்காயெல்லாம் மேலே ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு. அந்த பட்டர்நட் ஸ்குவாஷ் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு கீழே அந்த ஸ்லோப்பில் படர்ந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒன்று குட்டியாக பூ வச்சு அதுவும் வந்திருக்கு. இந்த ரைஸ் பெட்டில் வந்துட்டு
ஒரு கார்னரில் இருக்கிறதுக்கு வந்து வெளிச்சம் கம்மியாக தான் வரும், அதாவது இந்த இடத்துல இருக்கிறது. இதில் நான் வந்து பீட்ரூட், கேரட், நூல்கோல், முள்ளங்கி வச்சுருந்தேன். முள்ளங்கி வந்து சுத்தமாக வரவே இல்லை. அந்த ஒரு அடித்த காற்றுல வந்துட்டு அப்படியே எல்லாமே சாஞ்சிடுச்சு. அது ப்ளஸ் வேறு சரியாக பிடிக்கலையா இல்லை அப்படியே வந்துருச்சான்னு தெரியல. ப்ளஸ் இந்த பெட்டில் வந்து எக்கச்சக்கமாக களை வேறு இருக்குது. அதனால் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஸோ 2 நூல்கோல் வந்து ரெடியாக இருந்தது. அதனால் நூல்கோலை வந்து முதல்ல ஒரு நூல்கோலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கோல் எடுத்தாச்சு. இந்த பெட் வந்துட்டு எனக்கு இந்த தடவை டோட்டல் ஃபெயிலியர் தான். முள்ளங்கி போட்டது ஒன்று கூட வரல. ப்ளஸ் அந்த பீட்ரூட், கேரட் அதுவும் வந்து வேர் பிடிக்கலை. சரி, நான் என்ன நினச்சேன்னா அதை வந்துட்டு மேலாப்பில் கீரையை மட்டும் எடுத்து கேரட் கீரையும் சரி பீட்ரூட் கீரையும் சரி நாங்கள் நல்லாவே யூஸ் பண்ணுவோம், கீரை மாதிரியே செய்யலாம். ஸோ அது மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு. இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா பயங்கர புதர் மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பீன்ஸுன்னு நினச்சேன், ஆனால் இது வந்துட்டு ஒரு வைல்டு வெரைட்டி ஆஃப் பீன்ஸ். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அந்த பூச்சி தாக்கம் இருக்குது. அந்த ஜாப்பனீஸ் பக் பீட்டிலுங்கிறது வந்துட்டு நிறையவே இருக்குது. அதுக்கு வந்துட்டு வேப்பெண்ணெய் கலந்த ஸ்ப்ரே தான் போடுங்கங்கிறாங்க. அது போட்டாலும் அது போவேனா அப்படின்னு உட்காந்துட்ருக்கு. இது ஃபுல்லு வந்து குடமிளகா வெரைட்டி. நான் கலர் குடமிளகாவாக வாங்கி வச்சேன், ஆனால் எல்லாமே பச்சை கலரில் தான் வருது. என்ன நான் வாங்கி வச்சேன்னு எனக்கே தெரியல. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி காற்றுக்கு வந்துட்டு நல்லாவே சாஞ்சிடுச்சு. அதே போல் வந்து இந்த சைடும் வந்துட்டு ஒரு பீன்ஸ், அதுவும் வந்துட்டு அந்த வைல்டு பீன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சைட் கேப்பில் இன்னொரு ஒரு நூல்கோல் இருந்தது, அதை மறந்துட்டேன். அதனால் இந்த சைடு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு இந்த 3 ரைஸ் பெட்டில் வந்துட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணுன்ட்டு அப்படியே இங்கே அங்கேன்னு போயிட்டுருந்தேன். என் ஹஸ்பண்டே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒன்று பண்ணு, அப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும், நீ இங்கே அங்கேன்னு போயிட்டுருக்க அப்படின்ட்டு. அதனால் வீடியோவே உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இங்கே அங்கேன்னு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் இருக்கும். அன்றைக்கி எனக்குமே அப்படி தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதாவது நம்மளுக்கு நிறைய வேலை இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். ஸோ இது வந்துட்டு 2வது நூல்கோல். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரி வந்துட்டுருக்கு நல்லாவே. இந்த ரைஸ் பெட்லேயும் களை நிறையா இருக்குது. இந்த மிடில் ரைஸ் பெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3 வெள்ளரி, பீன்ஸ், அப்புறம் வந்துட்டு நிறையா பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது கடைசி ரைஸ் பெட்டில் வந்துட்டு 4 நீளவாக்கு கத்திரிக்காய், அதுவும் இந்த தடவை நிறையாவே இருந்தது. சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல கத்திரிக்காய் வேட்டை தான். பார்த்திங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பெட்டுக்காக போயிட்டுருந்தேன். கடைசியில் இந்த ரைஸ் பெட்டில் இருக்கிற அந்த முள்ளங்கி அதை ஃபுல்லு எடுத்துட்டேன் நான். ஏன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த கீரையும் ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த கேரட்டும் பீட்ரூட் கீரையும் இன்னொரு நாள் எடுத்து அதை சமைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா மிடில் இருக்கிறது நான் வந்து க்ளீன் பண்ணுறேன்ற பேர் வழியில் 2 கேரட் நல்லா வந்துட்டு இருந்த கேரட்டையும் பிடுங்கி விட்டுட்டேன். இதுக்கு எல்லாமே இப்போ வந்து ஒரு நல்ல மூங்கில் குச்சி வந்து வாங்கியிருக்கு. அதை வச்சு மேலே ஏற்றினோம் அப்படின்னா மேலே வந்து படந்துடும். பீர்க்கங்காயாகட்டும், புடலங்காய் இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ அந்த மூங்கில் குச்சி தான். இது வந்துட்டு ஒன்றுக்காக வச்சுட்ருந்தோம். ஏன்னா எல்லா செடியுமே வந்துட்டு சாஞ்சிருந்தது, அந்த அடித்த புயல் காற்றுக்கு வந்துட்டு சாஞ்சிருந்தது. ப்ளஸ் இதில் ஒரு 2-3 குடமிளகா வேறு இருந்தது, அந்த வெயிட்டுக்கும் வந்துட்டு சாஞ்சிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நிமித்தி இந்த மாதிரி மூங்கிலோடு வந்து கட்டி வச்சோம். இன்னொரு பெரிய தப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த zucchini ஒரே இடத்துல 4 வச்சது வந்துட்டு ஒன்றுக்கு சபட்டாச் பண்ணிடுச்சு. அதுவும் வந்து பண்ண பெரிய தப்பு. பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி 2 வச்சுருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பக் உங்களுக்கு தெரியுதா, அங்கே பார்த்திங்கன்னா அந்த நல்ல பெரிய கருப்பு பூச்சி, அதுதான் அந்த ஜாப்பனீஸ் பக் பீட்டில்ன்ட்டு. அது வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு இலைய பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கு. அதனால் அந்த கம்ப்ளீட்டாக அந்த 2 பீன்ஸை வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிடுங்கி விட்டுட்டோம் வேரோட. அது வாடினதுக்கப்புறம் அதை எடுத்துடலான்ட்டு. ஏன்னா ஏற்கனவே 2 பீன்ஸ் இருக்குது. சரி, எல்லாத்தையும் வச்சு எல்லா நோய் தாக்கத்துக்கு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து 2வது நாள் எடுத்த விலாக். ஒரே நாள் எல்லாம் பண்ண முடியல. ஸோ இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. நான் இது வந்து சீட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரேயில் போட்டிருந்தேன். அதை வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலான்ட்டு. ஸோ ஹார்வெஸ்டிங் ஆச்சு, க்ளீனிங் ஆச்சு, இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டிங். இதையும் தொட்டியிலையே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை தொட்டியில் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும்.
நல்லா விளைஞ்சிது அப்படின்னா, நான் வந்து கார்டனிங் சாயில் தான் வந்துட்டு வாங்குறது. லோவ்ஸ் இல்லைன்னா ஹோம் டிப்போவில் வந்துட்டு கார்டனிங் சாயில் வாங்கி அதுதான் ஃபில் பண்ணுறது. இது பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி ஏரியா. அதில் வந்துட்டு வாழைக்கன்று, இது பழம்லாம் கொடுக்காதுங்க, ஜஸ்ட் அந்த வாழை இலைக்கோசரம். இதையும் நான் தொட்டியில் வச்சுருக்கேன். ஏன்னா வின்டரும் போது நான் இது எல்லாத்தையுமே உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் இந்த அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு. துளசி இருக்குது. இங்கே வந்துட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் அவரை, பீன்ஸ், சௌச்சவ் இருக்குது. ஆனால் இந்த செடி எல்லாமே வந்து கோவிலுக்கு போக வேண்டியது. ஸோ இனிஷியலாக அது க்ரோ ஆகிறதுக்குன்னு நான் இங்கே வளர்த்துட்ருக்கேன். இந்த கம்பி வேலி மாதிரி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, மான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது. நான் வந்துட்டு அதுக்காக வேண்டி இந்த வேலி மாதிரி போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி வேலியே கிடையாது, ரைனோவோட இந்த கேஜ். அதை வந்துட்டு இப்போ அவனுக்கு அது தேவையில்லை, அவன் சின்ன பப்பியாக இருந்தபோது யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ வந்து அதை எடுத்து இந்த மாதிரி செடிங்களுக்கு வந்துட்டு வேலியாக வச்சாச்சு. எவ்வளோ தான் பண்ணாலும் மான் வந்துட்டு நல்லாவே வந்து அது வழியை கண்டுபிடிச்சி உள்ளே வந்துடுது. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இந்த மிராக்கிள் க்ரோ சாயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிராண்டு தான்ட்டு இல்லை, நான் வந்துட்டு லோவ்ஸ் ஹோம் டிப்போ போகும்போது ஆர்கானிக் பிராண்ட் என்ன இருக்கோ எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். சோஃபார் எல்லாமே வந்து ஓகே. பட் நீங்கள் வந்துட்டு நல்லா ஈல்டு வேணும்னா கொஞ்சம் ஆர்கானிக் உரமும் வந்துட்டு கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் நான் என்ன உரம் வந்து யூஸ் பண்ணுறேங்கிறதையும் சொல்கிறேன். இது வந்துட்டு அடுத்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் காவெட்டாக தக்காளி இருந்தது. அது தக்காளி கூட்டு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தக்காளியாக வந்து பறிச்சிட்ருந்தோம். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபுல் வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருந்தாங்க. கார்டனிங் வந்துட்டு ஒரு ஆளாக பண்ண முடியாதுங்க. ஸோ ஹெல்ப் இருக்கிறதால தான் ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், மான் வந்துட்டு நல்லா சாப்பிட்ருக்கும். அது வந்துட்டு எனக்கு பக்கத்து வீட்டோட அந்த வேலி, அது நடுவுலேருந்து வந்து இந்த இடத்துல ஃபுல் சாப்பிட்டுட்டு இந்த 5 அடி வேலியை தாண்டி போகுது. இது வந்து 5 அடிக்கு வேலி போட்டிருக்கு. ஆனால் 5 அடிலாம் மானுக்கு ஒன்றுமே இல்லை. அது அப்படியே ஈஸியாக தாண்டி போயிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தோம், என்னால் அது வீடியோ எடுக்க முடியல, ஆனால் அது பாட்டு தாண்டி போயிட்டுருக்கு. இந்த தடவை நான் தக்காளியை ஃபுல்லாக என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சைடாக எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 தக்காளி செடி இருக்குது. கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறில் வந்துட்டு எல்லாமே 8 செடியாக வாங்கிட்டேன். தக்காளி ஆகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும், கொடமிளகா, கோஸ் எல்லாமே வந்து கேஸ் கோஸ்லேருந்து நாத்தா வாங்கி வச்சதில் வந்துட்டு நல்லாவே எக்கச்சக்கமாக வாங்கி வச்சாச்சு. அதனால் இடம் இங்கே அங்கே இங்கே அங்கன்ட்டு ஒரு பெரிய ஏரியாவையே வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டேன். இந்த இடத்துக்கு இப்போ எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விடணுன்னா சாலிடாக 1/2 மணி நேரம் ஆகுது. இதில் வந்து களை எடுத்து க்ளீன் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய வேலை. இங்கே நம்பால் பார்த்தீங்களா, அந்த மணத்தக்காளி நட்டு வச்சுருந்த அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணி வச்சதும் சைட் கேப்பில் புகுந்து அதை எடுத்து அதை நல்லா பிச்சு போட்டாச்சு. ஆக்சுவலி இந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் தான் கேஸ்கோஸ்லேருந்து வந்த நாத்தெல்லாம் இருந்தது. நான் அதையே யூஸ் பண்ணி மணத்தக்காளி விதையை போட்டிருந்தேன். அதை வந்து நம்ம தலைவர் வந்து உடனே எடுத்தாச்சு. ஸோ இது அழகாக மேலே வந்து கொடி படர்ந்துட்டுருக்கு. இந்த பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கி இந்த உள்ள ஏரியாவில் போகுது. நான் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு எந்தெந்த ஏரியாவில் கார்டனிங் இப்போ புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேங்கிறதையும் காட்டுறேன். இது எல்லாமே எனக்கு என்னோடய கிச்சனுக்கு ஒரு சைடு இருக்கிற ஏரியா தான் மெஜாரிட்டி. போன தடவை வந்துட்டு வெறும் இந்த இடத்துலையும் கிச்சனுக்கு பின்னாடி இருந்த இடத்துலையும் அந்த ரேஸ் பெட்ஸில் மட்டும்தான் வச்சுருந்தேன். பட் இந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் நிறையா க்ரோ பேக்ஸ்லேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரோ பேக்ஸ்லேயும் வளர்த்துட்ருக்கேன். பார்ப்போம் எல்லாம் எப்படி வருதுன்ட்டு. இன்னும் எந்த ஒரு கொடிக்காயும் வந்துட்டு ஈல்டுக்கு வரல. பீன்ஸ் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் வெள்ளரிக்காய் இப்போ தான் வச்சுருக்கு. பட் மற்ற எதுவும் பீர்க்கங்காய், புடலங்காய்லாம் எதுவும் வரல. ஸோ இதுதான் இன்றைக்கான ஹார்வெஸ்ட். பீன்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது வீடியோவில் காட்டல, ஆனால் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்ததை காட்டுறேன். இதுதான் அந்த கேரட் கீரை, பீட்ரூட் கீரை. இது வந்து தொகையலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் zucchiniயும் இருந்தது. கோஸ், நூல்கோல், கத்திரிக்காய், தக்காளி, பீன்ஸ் ஒரு வாரத்துக்கு தாராளமாக இது வந்துட்டு போதும். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இன்னொரு சின்ன ஏரியா. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரோஜானா ரொம்ப பிடிக்கும். அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ வந்துட்டு எல்லாம் காய்கறி தான் வளர்த்துட்ருக்க, ரோஜா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தடவை ரோஜாவும் வந்துட்டு அவங்களோட திருப்திக்கு வாங்கி வச்சாச்சு.
4-5 நாற்று வந்துட்டு கேஸ்கோஸ் அந்த நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சது. இந்த வேலி அகெயின் மான் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான். ரோஜாவில் முள்ளெல்லாம் அதுக்கு ஒரு மேட்ரே இல்லை, எல்லாத்தையும் பிச்சு சாப்பிட்டுட்டு போயிடும். ப்ளஸ் ரோஜாலேயும் கொஞ்சம் பூச்சி தாக்கம் இருக்குது, அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஃபுல் கார்டனிங் டூர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.